இன்றைய தியானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 தானியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திற்கு. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டார். கடைகளை தாழ்த்துவோம். வாரும் தூய ஆவியானவரே, நீ தந்திருக்கிற அருமையான இந்த நல்ல மாலை பொழுதிலே நாங்கள் ஒரு குடும்பத்தின் மக்களாக ஒன்று சேர்ந்து உடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். மீது வைத்திருக்கிற அந்த பற்று உறுதியிலே நாங்கள் இழைத்திருக்கிற மக்களாக என்றென்றும் உமக்கு பிரியமுள்ள மக்களாக வாழ வருகிற கர்த்தர் தந்த இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த நல்ல மாலை பொழுதிலே ஒரு வசனங்களை தியானித்திருக்கிறோம். வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் நாமே நீங்களோடு கூட பேசும் ஒரு வார்த்தையை சத்தியம் சுவாமி. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் தந்திருக்கிற இந்த நல்ல வாழை பொழுதில் இந்த மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை. ஏறக்குறைய நாம் 5 மாதங்களை கடந்து 6வது மாதத்தையும் கடந்து போகிறோம். இந்த நாளிலே ஒரு அருமையான ஒரு மனிதனை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். தானியேல். இந்த தானியேல் ஒரு சுதந்திரவாளியா? ஒரு கேள்வியை எழுப்புகிறேன். அவர் சுதந்திரவாளி அல்ல, ஒரு அடிமை போல் வந்தவர். தானியேல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கிற பொழுதும் அதே நிலையிலே 3ஆம் வசனத்தை பார்க்கிற பொழுதும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களையும் துறைமார்களையும் யாரும் மாசம் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேர்ந்தவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வி நிபுணரும் அரண்மனையிலே சேர்த்தக்க வாலிபரை கொண்டு வரவும். இன்றைய நாட்களிலே இந்த உலகம் 2 காரியங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறது. வாசித்த இந்த வேத பகுதியிலே தெளிவோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒன்று கண்களின் இச்சைக்கானது, இன்னொன்று இந்த நாவிலே. தானியேல் என்ன செய்கிறார்? ஆடம்பரத்தை விரும்பாத ஒரு தானியேல். அவன் பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து பாபிலோன் தேசத்திற்குள்ளே வருகிற பொழுது அவன் ஆரம்பத்திலேயே அவனுடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தன்னை எல்லா நிலைகளிலும் கட்டுப்படுத்தி கொண்டு வாழ்கிறவர்களாக உள்ளே வருகிறார். இன்னைக்கு நம்முடைய எல்லா நிலைகளையும் பார்க்கிற போது கண்ணை பார்க்கறதெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம்? அப்படியே செய்யணும் நினைக்கிறோமா இல்லையா? செய்யணும். அதே மாதிரி நம்ம நாக்குல இன்னைக்கு எல்லா வீடியோஸும் வந்துருச்சு. எல்லா வீடியோ வந்த நிலையில நாக்குல நம்ம எதை வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் பேசலாம், எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் ருசிக்கலாம் என்கின்ற மனநிலைக்குள் மனிதர் போய்விட்டார். நீங்க எல்லா இடங்களையும் பாருங்க, யாராவது போய் நம்ம இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்களா? நோ 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 நோ, நான் சாப்பிடணும். ஏன்னா அது சாப்பிடுற மாதிரி என்ன செய்யறது? தோற்றம் அமைந்திருக்கிறது, கண்களை ஈர்க்கிறது. போன இடத்துல ஏதாவது பார்க்கிற கண்களை ஈர்க்காத ஏதாவது ஒரு பொருள் இருக்குங்களா? எல்லா பொருட்களும் கண்களை ஈர்க்கிறது. அப்போ ஆதியாகம புத்தகத்திலே ஆதாம் ஏவாளை உருவாக்கின கடவுள் சத்துவானது ஆவாளை வஞ்சிக்கிறதற்கு முன்பதாக என்ன கேட்கிறார்? ஒரு கேள்வியை கேட்கிறார். அவர் உனக்கு ஏதாவது சொன்னாரா? ஆமா, இதை சாப்பிடக்கூடாது என்று சொன்னார். ஆனால் அடுத்த நடந்த நிகழ்வு, சத்துவானது இந்த அருமையான தாயார் என்ன செய்கிறார்? அந்த பழத்தை பார்க்கிறபடி வைக்கிறது. அந்த பழம் பார்ப்பதற்கு அப்படி அழகுள்ளதாக ஈர்க்கிற சக்தி கொண்டிருந்தது. ஆனால் இந்த இடத்துல அருமையான தானியேல் என்ன செய்கிறார்? அவர் கண்களுக்கு முன்பதாக ஆடம்பரமான எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறார்? விரும்பவில்லை. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு நம்முடைய அன்றாட வாழ்வில் நான் விரும்புறதெல்லாம் எனக்கு வேணுங்க, நான் விரும்புறதெல்லாம் நான் செய்யணுங்க. அதே நிலையில் நம்ம என்ன செய்யணும்? இந்த நாக்குக்கு நம்ம எங்க கடிவாளம் போட்டுக்கிறோமா? யாராவது போட்டீங்கன்னா ஒன்று சொல்லுங்க. கண்களுக்கு கடிவாளம் போட்டுக்கிறோமா? கண்ணு தெரியலன்னா கூட நம்ம என்ன செய்யறோம்? ஆபரேஷன் பண்றோம், டாக்டரை பார்க்கிறோம், கண்ணை சரி கண்ணாடி போட்டுக்கிறோம். அடுத்து என்ன செய்யறோம்? இந்த கண்ணாடி சரியில்லை, வேற கண்ணாடி. ஈர்ப்பு சக்தியை கொள்கிற ஒரு காரியம். ஆனா தானியேல் தன்னுடைய வாழ்விலே முதலாவது என்ன செய்கிறார்? அவருடைய வாழ்க்கை பயணத்தில் முதலாவது ஆடம்பரத்தை வெறுக்கிற ஒரு தெய்வ மனிதனாக, கடவுளுக்கு பயந்தவனாக
இருக்கிறார். அடுத்த நிலையில பார்க்கிற போது அவர் என்ன செய்யறா, அந்நிய நாட்டிலிருந்து கர்த்தரிடத்தில் கொண்டு வந்தப்பட்ட சூழ்நிலையிலே இதை குறித்து அழகாக கண்களை குறித்து சொல்லுகிற பொழுது நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 20 26 முடி உள்ள வசனங்களை பார்க்கிற பொழுது அழகாக தெளிவாய் சொல்லுகிறார். உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது, உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது. இன்னைக்கு நம்ம ரோட்ல போகும்போது அப்படியே பார்த்துட்டு போறோமா? பார்த்துட்டு போறோங்களா? கிடையவே கிடையாது. எல்லா பக்கம் பார்த்துட்டு முட்டி மோதிலாம் போறோம். நடந்து போறவங்களும் முட்டி மோதுறாங்க, வண்டியில டூ வீலர் போறவங்களும் முட்டி மோதுறாங்க, கார்ல போறவங்களும் முட்டி மோதுறாங்க. இந்த ட்ரெயின் என்னமோ தெரியாம தப்பிச்சிருச்சு. ஆனா அதுவும் சில இடங்களில் செய்து முட்டி மோதுகிறது. மேல சரி இதெல்லாம் முட்டி மோதல, மேல வானத்தில் பறக்கிறதாவது பத்திரமா போயிடலாம் அப்படின்னு நினைக்கிற போது என்ன ஆகுது? பக்கு 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 பக்குன்னு இறக்கி இறக்கி விட்டு அந்த லேண்டிங் ஆகி அந்த கூண்டு விட்டு வெளியில வந்ததுன்னா மனசு எப்படிதாப்பா வந்துட்டோம். காரணம், விஞ்ஞான வளர்ச்சி மனிதனை என்ன செய்து அழிவுக்கு நேராக கொண்டு போகிறது. அந்த ஈர்ப்பு சக்தி மனிதனை அழிவுக்கு நேராக கொண்டு போகிறது. ஆனால் தானியேல் தன்னுடைய வாழ்விலே 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்க்கிற பொழுது தானியேல் இவர்கள் எல்லாம் கொண்டு வந்து வைத்த உடனே ராஜா அவர்களுக்கு பெயர் மாற்றுகிறார். பெயர் மாற்றின பிறகு அவர் என்ன செய்கிறார், அங்க இருக்கக்கூடிய போஜன பதார்த்தங்கள் எதெல்லாம் சாப்பிடலாம் இதெல்லாம் பார்த்த உடனே என்ன முடிவு பண்றாரு, இதெல்லாம் நமக்கு ஒத்து வராத விஷயம். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், எங்க போனாலும் முதல்ல என்ன கேட்கிறோம், உடனே ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன கேட்கிறோம், சர்ச்சிலே வச்சுக்கலாமே, ஐயா இந்த பிரியாணி நல்லா இருக்கா, இது டேஸ்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு, இந்த பிரியாணி நல்லா இருக்கு, ஆத்தூர் சீரக சபா இல்லை போல தெரியுது, அடுத்த என்ன செய்யுது பசுபதி நல்லா இருக்கு. ஏன் சொல்றோம், இந்த நாக்கு சுவை கண்டு விட்டது. இந்த சுவை கண்ட நாக்கு என்ன செய்கிறது, எல்லா இடங்களிலும் தனக்கு ஏற்றபடி வாழ்வியலை அமைக்க நினைக்கிறது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், நாவை அடக்க வேண்டும் என்று யாக்கோபு எழுதின 3ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிற பொழுது தெளிவாக சொல்லி வருகிறார். நாக்கு ஒரு நெருப்பு போன்று அமைந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆனால் தானியேல் என்ன செய்கிறார், முதலாவது கண்களுக்கு கட்டுப்பாடை போட்டு விட்டார். எதை பார்த்தால் நான் தொட போறது இல்லை. காரணம், என்னை வழி நடத்துகிற அந்த கடவுள் எனக்கு என்ன செய்திருக்கிறார், எனக்கு கட்டுப்பாடை கொடுக்கிறார். முதல்ல கண்களுக்கு கட்டுப்பாடு. பார்ப்பதெல்லாம் அரண்மனையில் எப்படி இருப்பாங்க, சோம்பேறி மாதிரி போட்டுக்க முடியாது. அரண்மனை ஒரு ஆடம்பரமான சூழ்நிலையில் அமைந்திருக்கிற ஒரு இடம், அழகான சூழ்நிலையில் இருக்கிற ஒரு இடம், அநேக அற்புதங்களை பார்க்கிற ஒரு இடம். மற்றவங்க என்ன செய்வாங்க, ராஜா இருக்கலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. பல்வேறு சூழ்நிலைக்குள் அமைந்திருக்கிற அந்த சூழலிலே தானியேல் என்ன செய்கிறார், முதலாவது தன் கண்களுக்கு கட்டுப்பாட்டை போட்டுக்கொண்டு பார்ப்பதெல்லாம் முன்னுவதெல்லாம் பொண்ணல்ல. அதனால நம்ம என்ன செய்ய போறோம், எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதை கொடுக்கிறோம். ஆனால் இன்றைய சமூக சூழலிலே நாம் வாழ்கிற இந்த பூமியில் நம்ம எப்படி இருக்கிறோம், ஆடம்பரத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம். இருக்குமா இல்லைங்களா? ஒரு சேலை 8000 ரூபாய்க்கு நம்ம எடுக்கிறோம், சேலை எடுக்கிறோம்னா 8000 எப்படி சொல்றோம், 8000 சொல்றோமா இல்லைங்களா? கூட்டு எடுக்கிறோம், ஒரு 5000 தான் இந்த கூட்டம் இல்லை, 15,000 அதை சொல்ற போது நம்ம எப்படி சொல்றோம், சொல்லுகிற போது அந்த வார்த்தையின் அழுத்தங்கள் மாறுபடுகிறது. அப்போ கண்களின் நிச்சயங்களுக்கு நாம் என்ன செய்கிறோம், கண் பார்த்தபடி நம்மோட நினைக்கிறோம். அதே போல உணவு கட்டுப்பாடு என்பது என்ன, தானியேல் என்ன செய்கிறார், எத்தனையோ பலவிதமான போஜன பதார்த்தங்களை வைத்திருக்கிறார்கள். நான் இதனால என்னை நான் என்ன செய்து கொள்ள மாட்டேன், தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன் என்று தீர்மானம் பண்ணி கொண்டிருக்கிறார். 8ஆம் வசனத்துடைய பின்பகுதி பாருங்க. தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துடைய பின்பகுதியை பார்க்கிற பொழுது அவர் பானம் பண்ணாலும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு ஒரு வாழ்வில் முன்னேற்றத்திற்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்திற்கு வருகிற பொழுது முதலாவது நமக்குள்ள என்ன கட்டுப்பாடு, கண்களுக்கு கட்டுப்பாடு. அடுத்ததாக இந்த நாவிற்கு கட்டுப்பாடை போடுகிறார். அப்போ ஆடம்பரம் உள்ள வருமா சொல்லுங்க, ஆடம்பரம் வர வாய்ப்பே கிடையாது. இது போதுங்க, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி தான் மிகுந்த ஆதாயம் என்று போக
இருக்கிறார். தானியேல் ஆடம்பரத்தை வெறுக்கிறவராக, சுகபோக வாழ்வை வெறுக்கிறவராக, தனக்கு கடவுள் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதிலே மன திருப்தி அடைகிறவராக, எவ்வளவு அழகாக அதை சொல்லி வருகிறார் பாருங்களேன். ஒரு காலத்தில் என்ன செய்யலாம், கர்த்தரை சரியானபடி வணங்க கூட இல்லாத ஒரு அடிமைத்தன வாழ்வில் இருந்தவர்களுக்கு கிறிஸ்துவை தெரிந்து கொண்டு கிறிஸ்துவின் மீது வைராக்கியத்தை வைத்துக் கொண்டு ஓடுகிற மக்களுடைய வாழ்விலை முதலாவது என்ன இருக்கணுங்க, இந்த 2 கட்டுப்பாடுகள் இருக்கிறோம். ஒவ்வொரு குடும்ப வாழ்விலும் 2 கட்டுப்பாடுகள் இருக்க வேண்டும். அதே நிலையில வாழ்வு பிள்ளைகளுடைய வாழ்வில கட்டுப்பாடுகள் இருக்க வேண்டும். பெற்றோருடைய வாழ்வில கட்டுப்பாடுகள் இருக்கணும். இன்னைக்கு ரோட்ல போகும்போது என்ன செய்யணும், ஒரு பெரிய கபோர்ட் மாதிரி வச்சுக்கிறாங்க, ஃப்ரிட்ஜா சோகால்ட என்ன ஹீட் பண்றாங்க, எல்லா பக்கம் குட்டி குட்டி எல்லாம் சிக்கன் மட்டும் வச்சிருக்காங்க. பார்க்கறது கண்களை ஈர்க்கிறது, எல்லாம் சாப்பிடறாங்க, நல்லா இருக்கு, என்ன டேஸ்ட். அடுத்த நாள் காலையில என்ன சொல்றோம், இப்பதான் மாடர்னா வந்துச்சு இல்லைங்களா, ஆனா ஆரம்ப காலத்துல ஏதோ கோளாறு வந்து அஜீரண கோளாறு. இன்னைக்கு மாடர்னைஸ் டர்ம்ஸ், பிகாஸ் இன்னைக்கு இருக்கிற உலகம் என்ன செய்கிறது, மாறுபட்ட ஒரு உலகத்திற்குள் போதும் கட்டுப்பாடை விதிக்க முடியல, கட்டுப்பாடை போட்டுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் தானியேல் என்ன செய்கிறார், தன்னுடைய வாழ்விலே முதலாவது கட்டுப்பாடு, ராஜ்ய போஜனத்தினால் நான் என்ன செய்து கொள்ளக்கூடாது, தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது. இந்த ராஜ வஸ்திரங்களினாலே நீ நான் தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது. கண்களுக்கு கட்டுப்பாடு. இரண்டாவதாக மனதிற்கு, நாவிற்கு, மனதிற்கு அவர் கட்டுப்பாடை போடுகிறார். இன்று நம்முடைய வாழ்க்கையை நாம் கட்டுப்பாடு போடுறோமா? யோசனை செய்து பாருங்கள். நான் சமீபத்தில் வெளியூர் சென்றிருந்த போது ஒரு இடத்துல பார்த்தேன், என்னமோ கொடுக்குறாங்க, ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குது. ஆனால் என்னோட வந்து என்னுடைய மகன் சொன்ன ஒரு விஷயம், நல்லா சாப்பிடுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்ட், நல்லது நல்லது, வெரி குட் வெரி குட், எல்லாம் வெரி குட் என்று சொல்லிவிட்டு தள்ளிவிட்டு தன் போயாகும். இந்த சரீரத்திற்கு எதை ஏற்புடையதோ அதை மட்டும் தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப நமக்குள் ஒரு கட்டுப்பாடை நாம் உருவாக்க வேண்டும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. கிறிஸ்தவ வாழ்வினுடைய அச்சாரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு, இவர்தான் என்னுடைய கடவுள், இவர்தான் என்னுடைய பாவத்திலிருந்து என்னை மீட்டெடுத்தவர், இவர்தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி நாம் அவரை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது முதலாவது கட்டுப்பாடு நமக்கு எதற்கு இருக்கணும், கண்களிலே இருக்க வேண்டும். இரண்டாவது கட்டுப்பாடு நம்முடைய நாவிலே இருக்க வேண்டும். காரணம் என்ன, வேதம் என்ன சொல்லுகிறது, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு எப்படி இருக்கணுமா, ரொம்ப பொறுமையா இருக்கணும். ஆனா இன்னைக்கு நம்ம ஒரே ஒரு வார்த்தை லைட்டா டச் பண்ண போறேன்னா பயங்கரமான ஸ்மார்ட்டா ஆகுதான் இல்லைங்களா? அந்த வசனத்தை பாருங்க, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பாருங்க. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவீர்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் இருக்கிறதா? ஆனால் தானியேல் என்ன செய்கிறார், பேசுவதற்கு மிகுந்த தாமதமாய் இருந்தார், மிகுந்த பொறுமையோடு காத்திருந்தார். அப்ப தானியேலுடைய வாழ்வு முதல் இந்த 2 கட்டுப்பாடுகளை அவர் வைத்துக் கொண்டதை நிமித்தம் அவருடைய வாழ்நாள் முழுவதும் என்ன செய்கிறார், உயர்ந்த ஸ்தானத்திலே நின்று கொண்டிருந்தார். இன்று நம்முடைய வாழ்வில் நாம் எப்படி இருக்கிறோம்? இந்த வெள்ளிக்கிழமை தியான கூட்டங்கள் நம்முடைய வாழ்வை சீர்படுத்துகிற ஒரு கூட்டங்களாக, நம்முடைய வாழ்வில் நம்மை சிந்திக்கிற ஒரு கூட்டங்களாக அமைந்திருக்க வேண்டும். இரண்டாவதாக தானியேல் ஆண்டவரை மதிக்கிறவராக இருந்தார். இன்னைக்கு நம்ம ஆண்டவரை நம்ம மதிக்கிறோமா? ஆமா இல்லையா, நான் சர்ச்சுக்கு தான் வந்திருக்கிறேன், நான் ஜெபம் தான் வந்திருக்கிறேன், நான் பைபிள் எல்லாம் எடுத்து வந்திருக்கேன், இதெல்லாம் நல்லதா? இதெல்லாம் வந்து உலகத்தோடு ஓடுகிற ஓட்டம். இது என்னன்னா, இட்ஸ் கைண்ட் ஆஃப் ட்ரெடிஷனலிசம். இந்த ட்ரெடிஷனலிசம் என்ன செய்ய, நான் கிறிஸ்துவனாய் பிறந்து விட்டேன், நான் பைபிள் எடுத்து போகணும், நான் ஜெபம் பண்ணணும், பைபிள் படிக்க, இதெல்லாம் பாரம்பரியமா அப்படியே வரும். இதெல்லாம் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டீரியோடைப் ப்ரோக்ராம். திஸ் இஸ் ஆல் ஸ்டீரியோடைப் ப்ரோக்ராம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், ஆண்டவரை அவன் எப்படி மதிக்கிறான்? தனக்கு கேடு வந்த பொழுது, தனக்கு துன்பம் வந்த பொழுது, எப்படி துன்பம் வருகிறது, கூட இருக்கக்கூடிய அவனோட அரசாட்சி ஆட்சி பீடத்தில் அமர்ந்து கொண்டிருந்த மக்கள் எல்லாம் அவன் மீது பொறாமை கொண்டு அவனை என்ன செய்கிறார்கள், குற்றப்படுத்த நினைக்கிறார்கள். 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. தானியேல் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்க. ராஜாவே, ஆகையால் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே
5ஆம் வசனம் பாருங்க. 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. பின்பு அந்த பிரதானிகளும் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது அந்த மனுஷர் நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய. அப்ப அவங்க எதுலாம் பார்க்கறாங்க, அவனை சாப்பிட வைக்கிற காரியத்துல பார்த்தா சிக்கல, அவனுக்கு கண்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சாலும் அவன் சிக்கல. அவன் என்ன செய்கிறான், எல்லா நிலைகளிலும் பார்க்கிறாங்க. அவனோடு இருந்த அந்த ஆட்சி பீடத்தில் அமர்ந்து கொண்டிருந்த மக்கள் எல்லாம். அப்பொழுது தானியேல் என்ன செய்கிறார், அவரை குற்றம் தேட என்ன பார்க்கிறாங்க, கடவுளை பற்றிய வேத விஷயத்தில் அவனை குற்றம் காண தேடுகிறார்கள். குற்றம் கண்டுபிடிக்கப்பட முடியவில்லை. மாறாக என்ன நடக்கிறது, சொல்லுகிறார்கள் இதை வணங்க வேண்டும், சிந்தையில போடணும்னு சொல்லி அதற்கு பிறகு வருகிற காரியங்கள் சொல்லுகிறது. இந்த இடத்திலே தானியேல் 10ஆம் வசனத்தை பாருங்க. தானியேலோ என்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் பாருங்க, தன்னை கொண்டு போய் ஒரு இடத்துல சிங்கத்தின் கெபியில சிங்கத்தின் குகையில உள்ள கொண்டு போய் போட போறாங்க. இனி அடுத்த என்ன செய்ய, சிங்கம் பார்த்து ராஜா நீங்க வாங்க பத்திரமா வந்து உங்களை பார்க்கிறேன் சிங்கம் சொல்லி இருக்குமா, சொல்லி இருக்காது. ஆனால் ஒரு கொடூரமான சூழ்நிலையிலே அவன் ஆண்டவரை இவ்வளவாக மதிக்கிறான் பாருங்கள். ஆண்டவரை மதிக்கிற ஒரு மனிதனாக தானியேல் இருந்திருக்கிறார். எல்லாம் இப்படி கொடூர சம்பவங்கள் நடந்தாலும் தான் செய்து வருகிறபடி ஒவ்வொரு நாளும் 3 வேளை கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறார். கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபித்தார். முழங்கால் படிட்டு ஜெபித்தார். இன்னைக்கு நம்மளும் முழங்கால் போட்டு என்ன செய்யறோம், ரொம்ப யோசிக்கிறோமோ இல்லையா, நீங்க பேக் பெயின், லெக் பெயின், ஜாயிண்ட் பெயின், different type of pains. I don't know why it happens. எதனால் இது நடக்கிறது என்று தெரியல. ஆனால் அவன் தானியேல் அழகாக அவர் எப்படி செய்கிறார், தான் செய்து வருகிறபடி கர்த்தருடைய சமூகத்தை தேடி அவர் போகிறார். இன்று நம்முடைய வாழ்விலே நாம் எப்படி இருக்கிறோம், ஆண்டவரை மதிக்கிற நீங்க நம்ம ஆண்டவரை மதிக்கிறோமா? அப்ப நம்ம மதிச்சா நம்ம என்ன செய்வோம், நம்ம முதல் விஷயம் ஆலயம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்னவுடன் நான் எப்படி இருந்தேனா, மன மகிழ்ச்சியா இருந்தேன் என்று சங்கீதக்காரன் அழகாக சொல்றாரு. நாங்கள் வரும்போது கூட அதை பேசிக்கோங்க. இன்னைக்கு நம்முடைய திருச்சபை என்ன செய்யுது, ஏகிரேட் திருச்சபை போல ஆண்டு வச்சிருக்காரு. எல்லா இடங்களிலும் உலகெங்கிலும் செய்திகள் போகிறது. அருமையான இசைகள், இசை அநேகர் கேட்கிறார்கள். அருமையான கற்புடைய பிள்ளைகளை பார்க்கிறார்கள். பரவாயில்லையே, இருக்கு. It's kind of upgradation in our life. இல்லைங்களா, நம்முடைய வாழ்க்கை தரத்தை அப்கிரேட் பண்ணுகிற ஒரு சூழ்நிலை. அப்ப தானியேல் என்ன செய்கிறார், கர்த்தருடைய சமூகத்திலே தன்னை எதிலே குற்றம் கண்டுபிடிக்க முடியாமல் கடவுளை வணங்குகிற விஷயத்தில் குற்றம் கண்டுபிடித்து அவனை சிங்கத்தின் கெபியிலே போட வேண்டும் என்று தந்திரமாக அந்த பத்திரத்தில் கையெழுத்து வாங்குகிறார்கள். அது போடப்பட்டது என்று தெரிந்து தானியேல் என்ன செய்கிறார், கர்த்தரை கனப்படுத்துகிறார், மகிமைப்படுத்துகிறார். ஆண்டவரை மகிமைப்படுத்துவதோடு ஆண்டவருக்கு மதிப்பை கொடுக்கிறார். இன்று நம் ஆண்டவருக்கு நாம் மதிப்பை கொடுக்கிறோமா? இன்னைக்கு நம்மளா ஸ்கூலுக்கு போறோம், காலேஜுக்கு போறோம், வேலை செய்யறோம். வேலை செய்யற இடத்துல 8 மணிக்கு வான்னு சொன்னா நம்ம 9 மணிக்கு போனோம் விட்டுருவாங்களா? சொல்லுங்க. ஆனால் தானியேல் தான் செய்து வருகிறபடி 3 வேளையும் உரிய நேரத்திலே கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறார். கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்தவருடைய வாழ்விலே எப்படிப்பட்ட ஒரு நிலை வந்தது, ஒரு உயர்ந்த நிலைக்குள் கடந்து போனார். ஒன்று, தானியேல் ஆடம்பரத்தை வெறுத்தார். இரண்டாவது, தானியேல் கர்த்தரை, தன்னை படைத்தவரை, தன்னை உருவாக்கின ஆண்டவரை மதித்தார். இன்னைக்கு நம்ம மதிப்பு கொடுக்கிறோமா? முதலாவது நம் கடவுளுக்கு நாம் மதிப்பு கொடுக்கிறோமா? நான் என்னோடு பணியாற்றுகிறவர்களுக்கு நான் அடிக்கடி சொல்வது உண்டு, ரெஸ்பெக்ட் யுவர் வொர்க், ஃபர்ஸ்ட் பாயிண்ட்.
Second point, respect your co-beings. Third point, respect your God. இதை நம்ம எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கிடலாம். நம் கடவுளுக்கு நாம் மரியாதை கொடுக்க வேண்டுமா? என் ஆடையிலே சுத்தம் இருக்க வேண்டும், என்னுடைய பேச்சிலே சுத்தம் இருக்க வேண்டும், என்னுடைய செயல்களிலே சுத்தம் இருக்க வேண்டும், நான் பணியாற்றுகிற இடங்களிலே சுத்தம் இருக்க வேண்டும். அப்பொழுது நான் என் கடவுளுக்கு நான் மரியாதையை கொடுக்கிறேன் என்ற அர்த்தம். அப்படின்னா பஞ்சுவாலிட்டி, கிறிஸ்டியானிட்டியில் என்ன இருக்குங்க? பஞ்சுவாலிட்டி. That is a kind of very good discipline. ஒழுக்கத்தினுடைய மூலமே நேரம் தவறாமை. தானியேல் தன்னுடைய வேலையிலே, தன்னுடைய நாட்களிலே நேரம் தவறாமல் கர்த்தரை தேடினார். நம்மள என்ன சொல்லுவோம்? நிறைய சாக்கு போக்கு சொல்லுவோம். சொல்லுவோமா இல்லையா? ஐயோ, ஐ எம் சோ பிஸி, அதனால கடவுள் பிரேயர் பண்ணாலும் என்ன மன்னிச்சுக்கோங்க. நீங்க தான் மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டீங்களா, மன்னிச்சுக்க ஓடி. ஆனால் ஆண்டவர் அழகாக தானியேல் என்ன செய்கிறார்? தன்னுடைய கடவுளுக்கு, என்னை உருவாக்கின கடவுளுக்கு, என்னை படைத்த கடவுளுக்கு, என்னோடு இருக்கிற கடவுளுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? மூன்று நேரமும் கடவுளை ஜெபம் செய்து ஸ்தோத்திரித்தான். அதற்கு ஒரு வழிமுறையை வைத்திருக்கிறார். முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி கர்த்தரை ஸ்தோத்திரித்தான் என்று பார்க்கிறோம். இதே காரியத்தை 1 பேதுரு 2:14 பாருங்கள், ரோமர் 13:1 பாருங்கள், ரோமர் 6:23 பார்க்கிற பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மேலான அதிகாரம் உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நாம் என்ன செய்யணுமா? மரியாதை கொடுக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொடுக்கிறோமா? ஐயோ, அவர் தானே, நம்ம சொன்ன கேட்பார் இல்லைங்க, அப்படிதான் நம்ம நினைக்கணும். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? ரோமர் 13:1 எல்லா அதிகாரங்களும் கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் என்ன செய்யணுமா? அதற்கு மரியாதை கொடுக்க வேண்டும். இதைத்தான் அழகாக 1 பேதுரு 2:14 சொல்லுகிற பொழுது, கணம் பண்ணுவதிலும் முந்திக் கொள்ள வேண்டும். ராஜாவுக்கானாலும் சரி, கீழே இருக்கக்கூடியவர்களுக்கானாலும் சரி, சரியான மதிப்பு கொடுக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம அப்படி கொடுக்கிறோமா? எத்தனை பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் மதிக்கிறது இல்லை. ஆனால் தானியேல் அப்படி செய்யவில்லை. தன்னோடு இருக்கிற எல்லாருக்கும் very good equal status, ஒரு அழகான ஈக்குவல் ஸ்டேட்டஸ் எல்லார்ட்டையும் மெயின்டைன் பண்ணார். இன்னைக்கு நாம் அப்படி செய்கிறோமா? சற்று சிந்திக்க. இந்த மாலை வேளையில் ஆண்டவர் உங்களை அழைத்து வந்ததை நோக்கம் இதை குறித்து தியானிப்பதற்கு, நம்முடைய வாழ்வை சீர்படுத்துவதற்காக. எந்த இடத்தில் நான் முன்னேற்றத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறேன், எந்த இடத்தில் நான் என் வளர்ச்சியில் நான் தடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேன், ஆசை கடவுள் கொடுக்கிற ஆசையை பெற்றுக்கொள்ள கூடாதபடி எந்த இடத்தில் நான் தடுக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை சரி செய்து கொள்வதற்கான ஒரு தருணத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட வாழ்விலே தானியேல் அழகாக முதலாவது அவர் என்ன செய்கிறார்? ஆடம்பரத்தை வெறுக்கிறார். இரண்டாவதாக தன்னை உருவாக்கின ஆண்டவருக்கு மரியாதையை கொடுக்கிறார், மதிப்பை கொடுக்கிறார். மூன்றாவதாக தானியேல் என்ன செய்கிறார்? அவர் உயர்ந்த நிலை வந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு இடங்களிலும் ஒரு உயர்ந்த நிலை. ஆனால் அந்த உயர்ந்த நிலையிலே தானியேல் என்ன செய்கிறார்? நம்ம மேல வந்து நம்ம யாரும் நினைச்சு பார்க்க கூடாது. நினைக்கிறோமா இல்லையா? நம்ம மேல வந்து இன்னொருத்தர் கூப்பிடுறோமா? சாதாரணமான ஒரு வாழ்க்கை சிந்தனை பண்ணி பாருங்க. நான் மேல வந்துட்டேன், எனக்கு கீழே இருக்கிறவங்க நம்ம கைப்பிடிச்சு தூக்குறோமா? தூக்குறாங்களா? கிடையாது. செய்யணுமா? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. நான் பெரிய வாங்கிட்டேன்ப்பா, அவ்வளவுதான். எனக்கு கீழே ஒருத்தருக்கா ஐயா, நம்ம செத்து சேர்ந்தவன், நம்மோடு உடன் பிறந்தவன், நான் மேலே தூக்கி விடுகிறோமா? கிடையாது. ஆனால் தானியேல் என்ன செய்கிறார்? அழகாக செய்கிறார். வாசிங்கள் 2ஆம் அதிகாரம் 48-49 பாருங்கள். படிங்க, யாரும் படிங்க. 48-40 2ஆம் அதிகாரம் 48-49. பெரியவனாகி அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் பேரும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தார். தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதின் பேரில் அவன் சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தார். பாத்தீங்களா? தன்னோடு இருந்த தன்னுடைய பிள்ளைகள், தன்னை சார்ந்து வாழ்ந்த அந்த பிள்ளைகளை என்ன செய்கிறார்? ராஜாவின் இடத்தில் சொல்லி அவர்களையும் உயர்த்துகிறார். இன்னைக்கு நம்ம செய்யணுமா? தானியேல் அடுத்தவர்களை நினைத்து பார்க்கிறேன். நான் மட்டும் அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய 2 வசனங்களை பார்த்தீங்கன்னா, தானியேலை நேபுகாத்நேச்சார் உயர்த்துகிறார். எல்லாத்துக்கும் நீங்க பரியாதைன்னு சொல்லிட்டாரு. அவர் என்ன சொல்றாரு? அது நடக்குது. அவர் அப்படியே போய் கூண்டுக்குள் மறைந்து விடவில்லை, தனக்கு ஒரு வட்டத்தை போட்டு நின்று கொண்டு விடவில்லை. மாறாக ராஜாவினிடத்தில் என்ன சொல்கிறார்? ஐயா, நீ என்னை உயர்த்திட்ட, என்
அவரை நினைக்கிறார். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோமா? ரோமர் 12:10 சொல்லுகிறது, கனவு பண்ணுவதிலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. அதே நிலையில 1 பேதுரு 2:17 அதையும் அழுத்தமாக சொல்லுகிறது. இன்னைக்கு நம்ம சாதாரணமா நம்ம என்ன செய்யறோம்? உப்பு யூஸ் பண்றோமா இல்லைங்களா? உப்பு இல்லாத பண்றோம், இதெல்லாம் அழகா நம்ம சொல்றோம். நம்ம உப்பு சாப்பிடறதுனால நம்ம என்னைக்காவது யோசிக்கிறோமா? சொல்லுங்க. நான் அடிக்கடி அந்த டெஸ்ட் எனக்கு நான் பண்ணிக்குவேன். உப்பு இல்லாம சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அப்போ உப்பு இல்லாம சாப்பிட்டு நாக்குல உப்பு இல்லைன்னு சொல்லுதுன்னா எனக்கு கொஞ்சம் அந்த சென்சிட்டிவ்னஸ் எனக்கு இருக்குன்னு அர்த்தம். அப்ப எது என்னை டிஸ்டர்ப் பண்ணலன்னு அர்த்தம். எனக்கு அந்த சென்சிட்டிவ்னஸ் இல்லைன்னா ஏதோ ட்ரபிள் எனக்குள்ள இருக்குதுன்னு அர்த்தம். இதுதான் முக்கியம். இந்த நாவில் இருக்கக்கூடிய அருவுகள், இந்த உணர்ச்சி அருவுகள் உள்ளே போகிற பொழுது அந்த சுவை அருவுகள் என்ன செய்யும்? சுவைக்க செய்யும். அப்போ உப்பு பட்டது என்ன சுருக்குங்க. கல்லுப்பு போட்டா ஒண்ணா இருக்கும், சோடி உப்பு போட்டா வேற மாதிரி இருக்கும். பொடி உப்பு போட்டா அப்போ உப்பு பாருங்க, உப்பு அப்படியே கடலே கிடந்தா தெரியுமா? அது வெளியே வந்து உப்பளத்திலே போட்டு அது நல்லா காய வச்சு நல்லா போட்டுறாங்க. வெளியில கொடுத்தோம்னா அது என்ன செய்யுது? அப்படியே இருக்கிறது இல்லை. 10 நாளைக்கு முன்னால் எடுத்த மட்டனை கூட அது பாதுகாத்துதான் இல்லைங்களா? அது கத்து ஃப்ரிட்ஜை கொண்டு வந்து நிறுத்தினாங்க. ஏன் நீ நிம்மதியா இருக்கிற? எல்லாத்தையும் சேர்த்து வாங்கிக்கிங்க. ஃப்ரிட்ஜ் வந்து நல்லது கேடுங்கிறது இந்த ஒன்று. ஆமா. அப்போ உப்பு வந்து தான் மட்டும் நல்லது, தான் மட்டும் சுவையோடு இருக்கிறதாக அல்ல, தன்னோடு இருக்கிற எல்லாவற்றையும் பாதுகாக்கிற ஒன்றாக அமைந்திருக்கிறது. நீங்க ஒண்ணு வேண்டாம், நம்முடைய சரீரம் மறைத்து போனாலும் உப்பு தான் உள்ள போடுறாங்க. 2 நாள் விட்டுட்டுங்க வருவாங்க சொல்றாங்களா இல்லையா? இங்க சமீபத்தில் ஒரு பெரிய திருச்சுவை சார்ந்த ஒரு தாயார் இறந்து விட்டார்கள். 94, 95 இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பிள்ளைகள் எல்லாம் அமெரிக்காவில் இருக்கிறார்கள். யாரோ 2 பேர் இங்க வந்தாலும் கட்டிட பணி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த தாயாரை வைத்திருக்கிறார்கள். அந்த சீல ஹாஸ்பிட்டல் அவங்க ஹோம்ல இருந்து வர்றாங்க. எல்லாரும் சுற்றி வந்து பார்த்தாங்க. ஒருவா கிட்ட வந்து அப்படியே பார்த்துட்டு கையில லிப்ஸ்டிக் கூட கையில் வச்சுக்கிறாங்க. அப்போ கூட போட்டு விட்டாங்க. நான் நீ கவனிச்சேன், என்னடா லிப்ஸ்டிக் நான் மேலே இருந்து பார்த்துக்கிறேன், லிப்ஸ்டிக் கூட போட்டுறாங்க. அந்த மாதிரி இருந்து போயிருக்காங்க. ஆனாலும் தன் தாயின் சரீரம் எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும். எவ்வளவு பாசத்தோடு செய்யறாங்க இல்லைங்களா? அப்ப அந்த சரீரம் என்ன காரணம்? உப்பு, ஐஸ். அப்போ உப்பு நம் கண்களுக்கு அதனுடைய சுவை தெரியாவிட்டாலும் அதை போட்டால்தான் நமக்கு சுவை தெரிகிறது. ஆனால் அவர் எல்லாவற்றையும் அரவணைத்து பாதுகாக்கிற ஒன்றாய் அமைந்திருக்கிறது. தானியேல் தன்னுடைய வாழ்வில் எனக்கு இந்த சுதந்திரம் கிடைத்து விட்டது, எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைத்து விட்டது, எனக்கு இந்த உயர்வு கிடைத்து விட்டது என்று அவன் முடங்கி போயில்லாமல் தன்னோடு இருக்கிற எல்லாரையும் அரவணைத்து சென்றார். அவர்களுடைய உயர்வை பார்க்கிறார். அப்பா என் கூட நீ இருக்கிற, பாப்பா நீ இருக்க, நீ மேல வந்து வெரி குட், சூப்பர், இன்னுமா ராஜாவிடம் பரிந்து பேசி காரியத்தை வாங்கிக் கொள்ளுகிறார். இது நம்முடைய வாழ்விலே நாம் எப்படி இருக்கிறோம்? என் பக்கத்தில் இருக்கிறவங்க, என் வீட்டில் இருக்கிறவங்க, நீங்க எப்படி இருக்க கேட்டா எழுந்துருவா போலாமா, என்ன நடக்குது பார்ப்போம். நம்மால் முடிந்த உதவிகளை நாம் பிறருக்கு செய்கிறோமா? அதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. தட் இஸ் இன்விசிபிள். ஆனால் விசிபிளா இருக்கக்கூடிய, நம்ம அருகில் இருக்கக்கூடிய, நம்மோடு இருக்கக்கூடிய, நாம் அன்றாட பயன்படுத்தப்படுகிற ஒவ்வொரு நிலைகளிலும் நாம் பிறரை பார்க்க வேண்டும், பிறரை அரவணைக்கிற மக்களாக நாம் வாழ வேண்டும் என்று தானியேல் தன்னுடைய வாழ்விலே சொல்லிக் கொடுக்கிறார். ஒரு அற்புதமான நிகழ்வு. தானியேல் புத்தகத்தை படிக்கும்போது 5 தடவை 10 தடவை இருக்கிற படிச்சுட்டே இருக்கலாம் இருக்கு. வித்தியாசமான செய்திகளை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனால் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? தானியேலுடைய இந்த புத்தகம் வந்து ஒரிஜினலா எபிரேய மொழியிலேயும் அரபைக் மொழியிலேயும் எழுதப்பட்டது. அற்புதமான ஒரு நிகழ்வு. அப்போ தானியேல் தன்னுடைய வாழ்விலே 3 காரியங்களை மையப்படுத்துகிறார். 1, ஆடம்பரத்தை வெறுக்கிற ஒருவர், ஆடம்பரத்தை விரும்பவில்லை, ஆண்டவருக்கு என்று அவர்களை விடுகிறார். 2வது என்ன செய்கிறார்? ஆண்டவரை மதிக்கிறார். என் ஆண்டவர் சர்வ வல்லமை நிறைந்தவர், அவர் நினைச்சதுதான் நடக்கும். அவர் நினைச்சாங்க சிங்கத்தில் என்ன திகிலே போட்டாலும் கருத போறது இல்லை. இதை பார்த்து ராஜா சொல்லுகிறார், அப்பா உன் தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று நம்மை பார்த்து இந்த சமூகம் நம்மை சொல்லுமா? நாம் அரவணைக்கிற மக்களாய் இருக்கிறோமா, பிரிக்கிற மக்களாய் இருக்கிறோமா? சிந்திக்க அழைக்கிறேன். ஆண்டவர் இந்த நாளில் உங்களோடு பேசுகிறார். இன்னைக்கு அநேக நேரங்களில் குடும்பங்களிலே ஆடம்பரத்தை விரும்புகிற சூழ்நிலையிலே குடும்பங்கள் ஏதோ ஒரு இடத்துல என்ன நடக்கிறது? தொய்வுகள் ஏற்பட்டு வேதனை, வறுமை, கஷ்டங்கள் வருகிறது. காரணம் ஆடம்பரம். கண்ணும் நாக்கும் சுவையும் என்ன செய்கிறது? ஆடம்பரத்தை இழுத்து நம்மை வறுமைக்குள்ளாக்குகிறது.
அடுத்த நிலையிலே நாம் ஆண்டவரை மதிக்காத சூழ்நிலையிலே அவர் எப்படி நம்ம மதிக்க முடியும்? 2. மூன்றாவதாக, நாம் எந்த சூழ்நிலையிலே இருந்தாலும் பிறரை அரவணைக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 3 காரியங்களை தானியேல் சொல்கிறார். நம்முடைய வாழ்விலே இந்த நல்ல இரவு, இந்த மாதத்துடைய கடைசி வெள்ளிக்கிழமை ஆண்டவர் இந்த நாளில் நம்மை பார்த்து சொல்கிற காரியம், அருமையான மகனே மகளே, உன்னுடைய வாழ்வு தானியேலுடைய வாழ்வை போல் அமைந்திருக்கிறதா? சிந்திக்காதீர்களா? கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, நீ தந்திருக்கிற இந்த நல்ல மாலை பொழுதிலே சற்று நேரம் நாங்கள் உங்கள் வேதத்தில் உள்ள தானியேலுடைய சரித்திரத்தை, தானியேலுடைய வாழ்வை குறித்து சிந்தித்தோம். நமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆடம்பரத்தை விரும்பாத தானியேல், ஆண்டவரை மதித்த தானியேல், அனைவரையும் ஆண்டவருக்குள் அரவணைத்த தானியேல் ஆண்டவரே, இந்த வாழ்வு எங்களுடைய வாழ்வு நடக்க வேண்டும். எங்களுடைய வாழ்வானது ஒப்பி போல ஒரு சாரம் உள்ளதாக, அநேகரை அரவணைக்கிற, அநேகரை ஒன்று சேர்க்கிற ஒரு வாழ்வாய் அமைய கர்த்தர் கிருபை செய்யும். ஒரு திருவார்த்தைகளை நாங்கள் பகிர்ந்தளித்திருக்கிறோம். கர்த்தர் நல்ல கனிகளை காண கர்த்தர் கிருபை செய்யும். இப்ப கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு சதா காலம் நீடித்து நிற்கிறதாக.